என் பேரு டயானா. கடல் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அது ஒரு அழகான நீல நிற ஓவியம். ஆனா அந்த கடலையே நம்பி இந்த உப்பு காத்த சுவாசிச்சு வாழற எங்களுக்கு அதுதான் உசுரு. அது அமைதியா இருந்தா எங்களுக்கு சோறு, அது கோவப்பட்டா எங்களுக்கு மரணம். இந்த முடிவில்லாத கடலோரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட விழுந்த குடிசையில தான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சுது. என் உலகம் ரொம்ப சின்னது. என் புருஷன் ஜோனஸ், அப்புறம் எங்களோட சின்ன பையன், இவங்கள சுத்தி தான் என் உசுரே துடிச்சிட்டு இருந்துச்சு. ஜோனஸ் ரொம்ப நல்லவன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னோட பழைய படகை எடுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு போறது, வலை வீசுறது, கிடைக்கிற மீனை வித்து எங்கள உசுரா பாத்துக்கிறது மட்டும்தான். எங்க ஊரு பெரியவங்கள ராத்திரி நேரத்துல நெருப்ப மூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்வாங்க. கடலுக்கு அடியில தேவதைகள் இருக்காங்க, அவங்க பேரு கடல் கன்னி. அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்துரும்னு சொல்வாங்க. என் பையன் அதை கேட்டுட்டு, அம்மா, அந்த தேவதை எப்பம்மா நம்ம வீட்டுக்கு வருவா, நாம எப்பம்மா நல்லா சாப்பிடுவோன்னு கேட்பான். நான் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, கண்டிப்பா வருவாடா கண்ணான்னு பொய் சொல்வேன். ஆனா அந்த தேவதை நிஜமாவே வருவான்னும் அவளால எங்க வாழ்க்கையே நரகமா மாறும்னும் எனக்கு அப்போ தெரியாது. காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதே. ஒரு கட்டத்துல கடல் எங்களை ஏமாத்த ஆரம்பிச்சுது. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாசங்களாச்சு. ஜோனஸ் வலையில ஒரு சின்ன மீன் கூட சிக்கல. வலைய வீசுவான், வெறும் உப்பு தண்ணியோடவும் ஏமாற்றத்தோடவும் தான் அந்த வலை திரும்ப வரும். வீட்டுல அடுப்பெரிஞ்சு பல நாள் ஆச்சு. என் பையனோட உடம்பு பசியில மெலிஞ்சு எலும்பும் தோலுமா மாறிட்டான். ஒரு கட்டத்துல அவனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு. அம்மா, பசிக்குதும்மா, வலிக்குதுமான்னு அவன் முனைகிற சத்தம் என் குடல உருவிச்சு. ஜோனஸ் ராத்திரி பகலா கடல்ல போராடுனான். அவனோட கண்ணுல தூக்கம் இல்ல, உடம்புல தெம்பில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ டயானா, இன்னைக்கு கண்டிப்பா மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு போவான். ஆனா வெறும் கையோட திரும்பி வந்து மூளையில உட்காந்து தலையில கை வச்சு அழுவான். ஒரு ஆம்பளை தன்னோட குடும்பத்தை காப்பாத்த முடியலன்னு நினைச்சு அழுறத பாக்குறது எவ்ளோ பெரிய கொடுமை தெரியுமா? என் பையன் உசுறு போய்கிட்டு இருக்கு, அவனுக்கு மருந்து வாங்கணும், கஞ்சி ஊத்தணும், ஆனா கையில ஒரு சல்லி காசு இல்ல. அப்போதான் என் மூளைக்குள்ள அந்த கொடூரமான எண்ணம் வந்துச்சு. வறுமை மனுஷனை என்ன வேணாலும் செய்ய வைக்கும்னு சொல்வாங்க. அது உண்மைதான். பசியில துடிக்கிற என் புள்ளைய காப்பாத்த நான் என் கௌரவத்தை, என் உடம்ப விக்க துணிஞ்சேன். எங்க ஊர்ல படகுகளுக்கு ஓனரா இருக்கிற சால்ட்டிங்கிற பணக்காரன் கிட்ட போனேன். அவன்கிட்ட காசு வாங்கிட்டு என் உடம்ப அவனுக்கு விருந்தாக்குனேன். அந்த இருட்டு அறையில நான் பட்ட அவமானம் என் உடம்புல பட்ட காயங்களை விட என் மனசுல பட்ட காயம் பெருசு. ஆனா அந்த காசை வச்சு என் பையனுக்கு மருந்து வாங்கினேன், வீட்டுக்கு அரிசி வாங்கினேன். நான் வீட்டுக்கு வந்தப்போ ஜோனஸ் அங்க இருந்தான். என் கலைஞ்ச தோற்றத்தையும் நான் வாங்கிட்டு வந்த பொருளையும் பார்த்து அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவன் என்ன அடிக்கல, திட்டல. ஆனா அவன் கேட்ட ஒரு கேள்வி என்ன கொன்னுடுச்சு. ஏண்டாயா நான் இப்படி பண்ணேன்? நான் உசுரோட தானே இருக்கேன், என்ன செத்துப்போ சொல்றியா? நீ என் கால்ல விழுந்து கதறி அழுதான். வேற வழி தெரியல ஜோனஸ், என் பையன் சாகிறத என்னால பார்க்க முடியல ன்னு சொல்லி நானும் அழுதேன். அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் செத்துடலான்னு கூட நினைச்சோம். எங்க வாழ்க்கை அவ்ளோ இருட்டாகி போச்சு. ஆனா அந்த இருட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான வெளிச்சம் வந்துச்சு. அடுத்த நாள் ராத்திரி ஜோனஸ் வெறி பிடிச்ச மாதிரி வலைய எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனான். அன்னைக்கு அவனோட வலையில ஒரு பெரிய பாரம் சிக்கியிருக்கு. மீனுன்னு நினைச்சு வலைய இழுத்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி. வலையில சிக்கியிருந்தது மீன் இல்ல, பாதி மனித உடம்பும் பாதி மீன் உடம்புமா இருந்த ஒரு விசித்திரமான உயிரி. அதுதான் கடல் கன்னி, அந்த தேவதை. பச்சை நிற செதில்கள் நிலவொளியில மினுமினுக்க அவ மயக்க நிலையில அந்த வலையில கிடந்திருக்கா. அவளை பார்த்ததும் ஜோனஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அவளை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு பாழடைந்த குடிசைக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சான். அந்த தேவதையால பேச முடியாது. அப்போதான் அந்த கொடூரமான மாயாஜாலம் நடந்துச்சு. அந்த தேவதையோட உடம்புல ஒரு சக்தி இருந்துச்சு. அவளோட உடல் ரீதியா யார் உறவு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த நாள் கடல்ல மீன்கள் கொட்டி கிடக்கும். இதுதான் அவளோட ஆசிர்வாதம். இல்ல, அது எங்களோட சாபம். ஜோனஸ் அன்னைக்கு ராத்திரி அந்த தேவதையோட உசுரோட விளையாடுனான். அடுத்த நாள் விடிஞ்சதும் அவன் படகு நிறைய மீன்கள். ஊரே ஆச்சரியமா பாத்துச்சு. ஜோனஸ் மீன்களை வித்து கொத்து கொத்தா காசு கொண்டு வந்தான். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேத்து வரைக்கும் ஒரு மீன் கூட கிடைக்கல, இன்னைக்கு எப்படி கிடைச்சுதுன்னு யோசிச்சு அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே அந்த குடிசைக்கு போனேன். அங்க நான் பார்த்த காட்சி என்ன உறைய வச்சுது. தரையில அந்த கடல் கன்னி படுத்து கிடந்தா. அவ கண்கள்ல கண்ணீர் இல்ல, ஆனா ஒரு பெரிய வலி தெரிஞ்சுது. நான் உள்ள போய் ஜோனஸ பிடிச்சு தள்ளினேன். யார் இவ?
என்ன பண்ணிட்டு இருக்கேங்கன்னு கத்துன. ஜோனஸ் பதறி போய் எல்லா உண்மையும் சொன்னான். இவ ஒரு தேவதை டயானா, இவ கிட்ட போனா நமக்கு மீன் கிடைக்குது, காசு கிடைக்குதுன்னு சொன்னான். முதல்ல எனக்கு அருவருப்பாவும் கோபமாவும் இருந்துச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு தேவதைய போய் இப்படி பண்றியேன்னு நான் அவன் முகத்துல காரி துப்புனேன். ஆனா அந்த நிமிஷம் என் கண்ணுக்கு முன்னாடி என் பையனோட முகம் வந்துச்சு. பசியில நாங்க பட்ட கஷ்டம் ஞாபகம் வந்துச்சு. ஜோனஸ் கொண்டு வந்த பணக்கட்டுகள் என் கண்ணை மறைச்சிருச்சு. வறுமையை விட பெரிய பாவம் உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு என் சுயநலம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. நான் அமைதியானேன். அந்த தேவதைய காப்பாத்தணும்னு என் மனசு துடிச்சாலும் காசு வேணும், சாப்பாடு வேணும், நல்லா வாழணுங்கிற பேராசை என்ன ஒரு அரக்கியா மாத்திடுச்சு. சரி, அவ இங்கேயே இருக்கட்டும், ஆனா இதை யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு நான் ஜோனஸ் கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த தேவதைக்கு நானே என் கையால மேக்கப் போட்டு விட்டேன், துணிகளை போட்டு விட்டேன். ஒரு பொண்ணா இருந்துகிட்டே இன்னொரு பொண்ண, அதுவும் ஒரு தேவதையே என் புருஷனுக்கு நானே இரையாக்குனேன். எவ்ளோ பெரிய பாவினா. அந்த தேவதைக்கு நாங்க லானான்னு பேர் வச்சோம். அவளுக்கு பசிக்கும்னு மீன்களை கொண்டு போய் கொடுப்போம். அவ எங்களை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பா. அந்த சிரிப்புல எந்த வஞ்சகமும் இல்ல. ஆனா நாங்க அவளுக்கு செஞ்சது துரோகம். நாட்கள் போச்சு. எங்க வீடு செழிப்பா மாறுச்சு. புது துணி, விதவிதமான சாப்பாடுன்னு நாங்க ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சோம். தினமும் ராத்திரி ஜோனஸ் அந்த குடிசைக்கு போவான். அடுத்த நாள் நிறைய மீன்களோட வருவான். ஆனா எங்க உசுறு கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சது எங்களுக்கு தெரியல. அந்த கடல்கன்னி மெதுமெதுவா தான் சக்தியை இழந்துகிட்டு இருந்தா. அவளோட செதில்கள் மினுமினுப்பை இழந்து கருப்பாக ஆரம்பிச்சது. அவ கண்கள்ல இருந்த உயிர் அணைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவளுக்கு உடம்பு முடியாம போச்சு. அன்னைக்கு ஜோனஸ் அவ கூட சேரல. அடுத்த நாள் கடல்ல ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, அவள சீரழிச்சாதான் மீன் கிடைக்கும்னு. ரகசியத்தை ரொம்ப நாள் மறைக்க முடியுமா? ஊர்ல இருக்கிற மத்த மீனவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா ஜோனஸுக்கு மட்டும் தினமும் படகு நிறைய மீன் கிடைக்குதேன்னு அவனோட நண்பர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படிடா உனக்கு மட்டும் இவ்ளோ மீன் கிடைக்குதுன்னு கேட்டாங்க. ஒரு நாள் குடிபோதையில ஜோனஸ் உண்மைய உளறிட்டான். என் வலையில தேவதை மாட்டியிருக்கா, அவதான் எனக்கு மீன் தர்றான்னு சொல்லிட்டான். அவ்ளோதான். தீப்பொறி காட்டுக்குள்ள விழுந்த மாதிரி இந்த விஷயம் சால்ட்டிக்கும் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வெறி பிடிச்ச ஆம்பளைகளுக்கும் தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரி என்னால அந்த ராத்திரியை என் உசிறு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. வானம் இருண்டு மழை கொட்டி தீத்துக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளும் சால்ட்டியோட தலைமையில ஆயுதங்களோட அந்த குடிசைய நோக்கி வெறி பிடிச்ச ஓநாய்கள் மாதிரி ஓடி வந்தாங்க. அவங்க கண்கள்ல வறுமையோட வெறியும் காமத்தோட தீயும் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. நானும் ஜோனஸும் குடிசைக்கு வெளியில நின்னு அவங்கள தடுத்தோம். வேணாண்டா, அவ ஒரு உசுருடா, தேவதடா, அவள விட்டுடுங்கன்னு ஜோனஸ் கதறினா. ஆனா அந்த சால்ட்டி, உனக்கு மட்டும்தான் காசு வேணுமா? நாங்களும் பசியில தான் சாகுறோம். அந்த தேவதை எங்களுக்கு வேணும். அவள அனுபவிச்சா எங்களுக்கும் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜோனஸ அடிச்சு கீழே தள்ளுனா. என்னையும் தலைமுடியோட பிடிச்சு இழுத்து வீசுனாங்க. அந்த குடிசையோட மரக்கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. உள்ள அந்த கடல்கன்னி இருட்டுல பயந்து போய் சுருண்டு கிடந்தா. அவங்கள ஒரு தேவதையா கூட அந்த கூட்டம் பார்க்கல. தங்களோட பசிய தீக்க போற ஒரு மாமிச பிண்டமா தான் பார்த்தாங்க. ஒவ்வொருத்தனும் முண்டி அடிச்சுக்கிட்டு மிருகங்களை விட கேவலமா அவ மேல பாஞ்சாங்க. அவளோட அலறல் சத்தம், ஐயோ, அந்த சத்தம் இடி சத்தத்தையும் தாண்டி என் காதை கிழிச்சுது. அவங்க அவட சித்திரவதை பண்ண அவளோட உடம்புல இருந்து ஒரு நீல நிற வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ரத்த களரியா சேத்துல விழுந்து கிடந்த ஜோனஸ் கைய பிடிச்சுக்கிட்டு மழையில நனைஞ்சபடியே நான் அழுதுகிட்டே அந்த கொடூரத்தை பார்த்துட்டு இருந்தேன். கடவுளே, என்ன மன்னிச்சிடு, நாங்க செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு இந்த ஊரே இந்த தேவதைய கொடூரமா அழிச்சிட்டு இருக்குன்னு என் மனசு துடிச்சுது. நான் தடுத்திருக்கணும். பணத்துக்காக நான் அமைதியா இருந்ததுதான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம். அந்த கூட்டத்தோட வெறி அடங்கி அவங்க வெளிய வரும்போது விடிஞ்சிடுச்சு. குடிசைக்குள்ள போய் பார்த்தோம். அந்த தேவதை எங்கள வாழ வைக்க வந்த அந்த கடல்கன்னி இரத்த வெள்ளத்துல சின்னாபின்னமாக்கி உசிரில்லாம கிடந்தா. அவளோட மினுமினுப்பான செதில்கள் எல்லாம் இரத்தத்துல நனைஞ்சு கருப்பா மாறி போயிருந்துச்சு. நாங்க பணத்துக்காக ஒரு தெய்வத்தையே கொன்னுட்டோம். அவ செத்து போறதுக்கு முன்னாடி அவள அனுபவிச்ச அத்தனை பேரோட முகமும் விகாரமா வெந்து போன மாதிரி மாறிடுச்சு. அது அவளோட சாபம். அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் ஏதோ பெரிய புதையல் கிடைக்க போகுதுங்கிற ஆசையில நூற்றுக்கணக்கான படகுகளை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனாங்க. அந்த கடல்கன்னியோட ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும்னு நம்பினாங்க. ஆனா கடல் அமைதியா இருண்டு போய் செத்து போன மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் வலைக்குள்ள கூட ஒரு சின்ன மீன் குஞ்சு கூட சிக்கல. கடல் தண்ணி கருத்து போயிருந்துச்சு. அந்த தண்ணியில ஒரு சாபத்தோட வாடை வீசுச்சு.
ஆமா, சாபம். அந்த கடல்கன்னியோட சாபம் எங்கள சும்மா விடல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருஷக்கணக்கா அந்த கடல்ல இருந்து எங்களுக்கு எந்த உறவும் கிடைக்கல. அவள அழிச்ச அத்தனை பேரும் சாபத்துல மாட்டி தவிச்சாங்க. ஊரே வறுமையிலையும் பசியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நானும் ஜோனஸும் தினமும் சாயங்காலம் இந்த இருண்ட கடற்கரையில வந்து உட்கார்ந்துக்குவோம். எங்க பையன் முகத்துல பழையபடி பசியோட ரேகைகள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த தடவை அவனைய காப்பாத்த எந்த தேவதையும் வரப்போறதில்ல. நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம். வறுமை எங்கள தப்பு பண்ண வச்சது உண்மைதான். ஆனா பேராசை எங்கள அரக்கர்களா மாத்திடுச்சு. எந்த கடல் எங்கள வாழ வச்சுதோ அதே கடல் இப்போ எங்களுக்கு சமாதியா மாறிடுச்சு. தங்களை நம்பி வர்ற இயற்கையையும் இறைவனையும் மனுஷன் தன்னோட சுயநலத்துக்காக அழிக்கிறப்போ கடைசியில அவனுக்கு மிஞ்சுறது இந்த மாதிரி ஒரு முடிவில்லாத நரக வாழ்க்கை மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் கடல் அலைகள் என் கால்ல படும்போது அந்த தேவதையோட கடைசி அலறல் சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இரத்தக்கரையை எந்த கடலாலையும் கழுவ முடியாது. இந்த குற்ற உணர்வில இருந்து எனக்கு மரணம் மட்டும்தான் விடுதலையாயிருக்கும். ஆனா அந்த மரணமும் எனக்கு நிம்மதியா வராது. இதுதான் என் கதை, எங்க ஊரோட கதை. பேராசையால் ஒரு தேவதையை கொன்ற பாவிகளின் கதை.